10 ரூபாய் இயக்கத்தின் சார்பில் மாவட்ட கல்வி அறிவில் சமூக செயற்பாட்டாளர்களின் ஓர் அரங்கத்திற்கு அழைத்து ஒவ்வொரு குடிமகனுக்குமான சட்ட ரீதியான உரிமைகளை எப்படி பெற வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையில் ஒரு சிறப்பான மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிற இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் டாக்டர் நல்வினை ஈஸ்வராஜ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பங்கேற்ற துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சதீஷ்குமார் அவர்கள், துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பாஸ்கர் அவர்கள், இந்த மாவட்டத்துடைய ஒருங்கிணைப்பாளர் கதிராமங்கலம் பழனிராஜா அவர்கள், மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் அழகப்பா அவர்கள், நகர செயலாளர் ஹசன் புத்தூர் அவர்கள், மாவட்ட செயலாளர் வினோத்குமார் அவர்கள், சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை பங்கேற்ற சமூக ஆர்வலர்கள், வழக்கறிஞர்கள், பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்த செய்தியாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் ஒரு அன்பான வணக்கங்களை தெரிவித்துள்ளேன். தமிழக காவிரி விவசாய சங்கத்தின் சார்பில் மாவட்ட பொருளாளர் என்கிற ஒரு அடையாளம், ஆனால் ஒரு மாநிலத்தையே ஒருங்கிணைக்கிற தகுதியோடு தனது எழுத்தாளர்களால் ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகள் ஒருங்கிணைக்கிற மிகப்பெரிய பணியை எங்களுடைய மூத்த வழிகாட்டி அண்ணன் நடராஜன் அவர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். பலர் என்னிடத்தை கேட்பார்கள், இப்படி இணையதளங்கள் எழுதி கொண்டே இருக்காரு, அவர் யார் என்று கேட்பார்கள். அவர் மிகப்பெரிய புலமைமிக்க ஒரு அரசியல் இயக்கத்தில் மிகப்பெரும் தலைவர்களோடு இணைந்து பணியாற்றியவர். ஆனால் இன்றைக்கு இந்த அரசியல் மக்களுக்கான அரசியல் இல்லை என்கிற நிலையில் அதை விட்டு ஒதுக்கி விவசாய உரிமைக்காக குரல் கொடுத்து வந்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறேன். அதுபோல தொடர்ந்து வழிகாட்டி வருகிறார் நடராஜன் அவர்கள், என்னுடைய மாவட்ட செயலாளர் புறவாசல் சரவணன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள். பல்வேறு அமைப்புடைய தலைவர்கள் நிர்வாகிகள் இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள். அனைவரின் ஒத்துழைப்போடு இந்த மாநாட்டில் பங்கேற்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. சமூக செயற்பாட்டாளர்கள் முதலில் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா இன்றைக்கு தமிழ்நாட்டில் என்கிற ஒரு கேள்வி எழுது. மிகப்பெரிய நெருக்கடி இந்தியாவில் ஏதோ ஒரு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, காவிரி டெல்டாவில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஒரு பாதுகாப்பற்ற நிலை தொடர்கிறது. இங்கே நாம் பேசிக் கொண்டிருக்கிற போது நமது மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் சில பட்டியல்களை வாசித்தார். கனிமவள கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் எப்படி கொலை செய்யப்பட்டார்கள் என்கிற பட்டியலை இங்கே வாசித்தார். ஒட்டுமொத்தமாக இந்திய அரசியலையே கட்டமைக்க வழிகாட்டக்கூடிய ஆக உயர்ந்த அமைப்பு. இன்னைக்கு கூட குடியரசுத் தலைவருக்கு அதிகாரமா, பாராளுமன்றத்துக்கு அதிகாரமா, பாராளுமன்ற குடியரசுத் தலைவர் வரையிலும் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு இருக்கிறதா என்கிற விவாதம் ஒரு பக்கம் அரசியல் ரீதியாகவும் அரசியல் சாசன பெஞ்சும் விசாரித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த விசாரணையை நடத்துகிற தலைமை நீதியரசர் கவாய் பகிரங்கமாக நீதிமன்றத்திலே விசாரணையில் ஈடுபட்டிருக்கிற போது செருப்பால் வீசப்பட்டு தாக்கப்பட்டார். உலகமே ஏற்று பார்க்கிற உச்சநீதிமன்றம், உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய பாராளுமன்றம் இந்தியா, உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தாங்கள் அம்பேத்கருடைய அந்த சட்டங்களை நிறைவேற்றக்கூடிய கண்காணிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிற உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசரே பகிரங்கமாக நீதிமன்ற அறையிலேயே செருப்பால் தாக்கக்கூடிய அளவில் இந்தியாவுடைய பாதுகாப்பு சீர்கட்டு கிடைக்கிறது. மோசமான நிலை. இங்கே இருக்கிற பல சமூக செயற்பாட்டாளர்கள் இன்னும்
இன்னும் பல சமூக அமைப்புகளோடு நெருங்கிய நானும் பழகியவன். அவர்கள் பட்டியல் வாசித்த அத்தனை பேரோடும் எனக்கு நெருக்கமான தொடர்பு உண்டு. இன்றைக்கும் அது தொடர்கிறது. இன்றைக்கு கனிமவள கொள்ளை தீவிரமடைந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் முதலமைச்சர் தலைமையில் தமிழகத்தில் ஆறுகள், வனங்கள், இயற்கை வளங்கள் பாதுகாப்பதற்கு ஒரு தனி குழுவை முதலமைச்சர் தலைமையில் நிறைவேற்றி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். பல சமூக செயல்பாட்டாளர்கள் அந்த குழுவிலே இடம்பெற்றிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. 2 மாதங்களுக்கு ஒரு முறை சென்னையில் கூடி கனிம வளங்களை எப்படி பாதுகாப்பது, இயற்கை வளங்களை எப்படி பாதுகாப்பது, வனங்களை எப்படி பாதுகாப்பது, நீர்நிலைகளை எப்படி மீட்டெடுப்பது, நீர்நிலைகளில் நீர் கொள்ளங்களை எப்படி உயர்த்துவது, ஆக்கிரமிப்புகளை எவ்வாறு அகற்றுவது, முதலமைச்சர் தலைமையில் 2 மாதத்திற்கு ஒரு முறை அந்த குழு கூடி கலைகிறது. ஒரு பக்கம் இது நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு வாரமாக ஒரு செய்தி மிக வேகமாக பரவி வருகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையுடைய தலைவர், என்னுடைய நெருக்கமான தலைவர், மரியாதைக்குரிய அப்பாவு அவர்கள் பற்றியான ஒரு செய்தி பரவலாக அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று வரையிலும் அதற்கு ஒரு விளக்கம் அளிக்க முன்வராது மிகுந்த வேதனை அளிக்கிறது. அறப்போர் இயக்கம் திருநெல்வேலியில் கனிமவள கொள்ளைக்கு எதிராக ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தியது. அந்த கூட்டத்தில் வழக்கறிஞர், மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் சுரேஷ்குமார் அவர்கள், அவர் தேசிய அளவில் பல பொறுப்புகளை வகிக்கக்கூடியவர், ஒரு சமூக செயற்பாட்டாளர், கருத்து கேட்பு கூட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் அவர் தாக்கப்படுகிறார். யாருக்கு பாதுகாப்பு? யாரை நம்பி இந்த நாடு இருக்கிறது? இந்த நாடு இன்றைக்கு யாரை நம்பி இல்லை. நம்ம நாட்டில் இருக்கிற இயற்கை வளங்களை நம்பி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் உடம்பை நம்பி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாட்டில் வாழக்கூடிய மக்கள் தொகையில் 80% நேரடியாக விவசாய தொழிலை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு 10% அரசு ஊழியர்களாக இருப்பார்கள். 10% வணிகம் செய்யக்கூடியவர்கள், தொழில் நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த 80% பேர் தன் உழைப்பையும் இயற்கையை நம்பி வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம். மண்ணை நம்பி வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மண்ணுக்கே மிகப்பெரிய பேராபத்து ஏற்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயுமே நிறைவேற்றப்படாத ஒரு கருப்பு சட்டம் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டு கடந்த 2023 முதல் அது செயல்பாட்டில் இருக்கிறது. தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 எந்த மாநிலத்தில் நிறைவேற்றப்படவில்லை. ஒரு நீதியரசர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கின் மீது கருத்து பெறுவார்கள் போது, இந்த சட்டம் குறித்து நான் உலக நாடுகளில் பல சட்டங்களையும் நான் பார்த்துவிட்டேன், எந்த நாட்டிலும் ஒரு சட்டம் இருப்பதாக தெரியவில்லை, அது தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த நில ஒருங்கிணைப்பு சட்டம் எதை சொல்லுகிறது என்று சொன்னால், வனத்தை அடிவாரை மாற்றி ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரகாட்டலாம். நீங்கள் கனிமவள போராளிகளுக்கு பாதுகாப்பு வைக்கிறீர்கள். ஒரு பக்கம் இடைநிலங்களை விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமல் அபகரித்துக் கொள்ளலாம். அது மட்டுமல்ல, திருவாரூரில் இருக்கிற குடியிருப்பு வாசிகளுடைய குடியிருப்பு மனை ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தேவை என்று சொன்னால், அந்த குடியிருப்புகளை அவர்கள் ஒப்புதல் பெறாமலே அப்புறப்படுத்தலாம். இந்த சட்டம் சொல்கிறது. மீறி நீங்கள் என் மனை எனக்கு சொந்தம், என் மண் எனக்கு சொந்தம் என்று வாய்ப்பு சொன்னால், வேல்மாவில் 13 விவசாயிகள் என சொன்னார்கள் என்பதற்காகவே அவர்கள் மீது குண்டம் சொல்லப்படப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட கொடுமை இந்த தமிழ்நாட்டில் அரங்கேறியிருக்கிறது. உலகத்தில் எந்த நாட்டிலும் நிலம் எனக்கு சொந்தம், இந்த நிலத்தை வைத்து நான் வாழ்கிறேன், இந்த நிலத்தில் உணவை உற்பத்தி செய்து மற்றவர்களுக்கு பட்டினி இருக்கக்கூடாத உணவை உற்பத்தி செய்கிற விவசாயிகள் மீது எந்த நாட்டிலும் குண்டம் சொல்லப்பட்டதில்லை. தமிழ்நாட்டில் அது அரங்கேறியிருக்கிறது. இப்படி மோசமான ஒரு அரசியல் சூழல், விவசாயிகள் பொதுமக்களுக்கு எதிரான சட்டங்களையே தனது திட்டங்களாக செயல்படுத்துகிற நிலை இன்றைக்கு ஏற்பட்டது.
ஆகவே இன்றைக்கு நீதிமன்றங்கள் கூட நீதியரசர்கள் கூட பாதுகாப்பு இல்லாத நிலை தொடர்ந்தாலும் கூட பொதுமக்கள் விவசாயிகள் நம்பி இருப்பது நீதி பரிமாணங்களை தான். அந்த நீதிமன்றங்களே இன்றைக்கு சந்தேகிக்கிற வகையில் அமைந்து விடுவோர் என்று அஞ்சத்தவர்கள். எனவே இன்றைக்கு ஒரு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும். கூட்டுறவு வங்கிகளில் அவர் பலராக கேட்க கேள்விக்கு பதிலளிக்க மறுத்து அவர்கள் காவல்துறை வழக்கு பதிவு செய்தது ஒரு போராட்டம் நடைபெற்றது. ஆனால் தகவல் உரிமை சட்டத்தில் கூட்டுறவு அமைப்புகள் இடம்பெறாது என்கிற கொள்கை முடிவு அரசு எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் அது கொண்டு வரப்படுகிற போதுதான் இந்த சட்டம் உண்மையானதாக இருக்க முடியும். அங்கீகரிக்கப்பட்டது அங்கீகரிக்கப்படாதது என்கிற பட்டியல் ஒன்று இருந்தால் இந்த சட்டமே பயனற்றதாகிவிடும். இதற்கு நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் ஜனாதிபதிக்கு அதிகாரமா, பாராளுமன்றத்துக்கு அதிகாரமா, சட்டமன்றத்துக்கு அதிகாரமா, சட்டமன்றமும் பாராளுமன்றமும் மக்களால் தேர்வு செய்யப்படுகிற உறுப்பினர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஆளுநர் தலைமையில் குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதியை நியமனம் செய்ய அதிகாரம் படைத்தவர். ஆனால் அந்த நீதிமன்றம் அம்பேத்கர் சட்டத்தின் அடிப்படையில் குடியரசுத் தலைவரையும் கண்காணிக்க பொறுப்பில் இருக்கிறார் என்பதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. ஆகவே பாராளுமன்றம், சட்டமன்றம், குடியரசுத் தலைவர் அனைத்துமே ஒன்றே ஒன்று சார்ந்தது. எதுவும் தனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சட்டத்திற்கு அப்பாற்பட்டு செயல்பட்டுவிட முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் அது மிக வேகமாக அந்த கேள்வி மிக தீவிரமாக ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிற தீர்மானங்கள் குறித்த காலத்தில் நிறைவேற்றப்படுகிறதா, அதுக்காக நிறைவேற்றப்படுகிற தீர்மானங்கள் ஆளுநர் அனுமதி கிடைக்கிறாரா உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு. ஆனால் மக்களுக்கு எதிரான சட்டங்கள் மிக வேகமாக கொண்டு வரப்படுகிறது. அதை யார் பற்றி கேட்பது? சட்டமன்றத்தில் இந்த நில ஒருங்கிணைப்பு சட்டம் முகவரியாக வைத்தது, நம்மளை அகதியாக்கியது, நம் மண்ணை எங்களை பொறுத்தவரை என் இதயத்தை விட மேலானது. என் இதயத்தை கொடுத்து மண்ணை மீட்டெடுப்பதற்கு தயாராக வேண்டும் என்றுதான் அருந்தூரி இவ்வளவு நெருக்கடியில் இன்றைக்கும் அங்கே போராடி கொண்டிருக்கிறார். விமானத்திற்கு எதிராக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டவருடைய அடிப்படை நோக்கமே அருந்தூரி 4000 ஏக்கர் ஏரிகளை அபகரித்து, நீர்வழி பாதைகளை அபகரித்து அங்கே விமான நிலையம் கட்டப்பட வேண்டும். நான் கேட்கிற விமான நிலையத்திற்கு நாம் எதிரானவர்கள் அல்ல. இன்றைக்கு வளர்ந்து வருகிற பொருளாதாரம், வளர்ந்து வருகிற தொழில்நுட்பம், மனித வாழ்க்கை சுழற்சி முறை, விமான தேவைகள் அதிகரித்திருக்கிறது, கிராமப்புறங்களின் தேவைகள் அதிகரித்திருக்கிறது, மறுக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்த விமான நிலையம் யாருக்காக அமைக்கப்படுகிறதோ அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை அளித்துவிட்டு விமான நிலையம் கட்டுவதால் இந்த பயணம் கேட்கிறார்கள். நான் கேட்கிறேன், சென்னையில் ஒரு விமான நிலையம் உலகத்தரத்தோடு விரிவாக்கம் செய்யப்படுகிறது. சென்னையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் வேலூர் அப்துல்லாபுரம் விமான நிலையம் கட்டப்பட்டு செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது. வேலூரிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் ஓசூர் விமான நிலையம் கட்ட தொடங்கியிருக்கிறார்கள். அதே 3 விமான நிலையம் 200 கிலோமீட்டருக்குள்ளாகவே உலகத்தர வாய்ந்த விமான நிலையங்கள் அமைக்கப்படுகிற போது சென்னையிலிருந்து வடக்கு நோக்கி ஆந்திரா திருப்பதி விமான நிலையத்தை ஒட்டி அருந்தூரில் விமான நிலையம் கட்ட வேண்டிய அவசியம் என்ன? இதற்கு கேள்வி எழுந்திருக்கிறது. விமான நிலையத்தை நீங்க கள்ளக்குறிச்சி கட்டுங்க, திருவண்ணாமலை கட்டுங்க, எங்கே தரிசு நிலங்கள் அதிகமாக இருக்கிறதோ அங்கே கைவிட்டு விமான நிலையம் கட்டுகிற போது கிராமத்தினுடைய வளர்ச்சி பெருகும், பொருளாதார உயர்வு, வேலைவாய்ப்பு பெருகும். ஆனால் அதையெல்லாம் கைவிட்டு விட்டு எங்கே விட்டு சொல்கிறார்கள். இப்பொழுது அரசுடைய திட்டங்கள் செயல்படுத்துகிற இடங்கள் தேர்வு செய்பவர்கள் ரியல் எஸ்டேட் அதிபர்கள் தான். இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ரியல் எஸ்டேட் கும்பல்கள் தான் தமிழ்நாட்டில் எந்த திட்டம் எங்கே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அவர்கள் இடத்தை தேர்வு செய்கிற அதிகாரத்தை இருக்கிறார். மக்கள் இல்லை. சட்டமன்றத்தில் இருந்து விவாதிப்பது கிடையாது. எந்த இடத்தில் நல்ல சுவையான குடிநீர் இருக்கிறதோ, எங்கே 5 பயிர்கள் வருகிறதோ, நீங்க மேல்மாவை பார்த்துக்கலாம். மேல்மாவின் 10 அடி ஆழத்தில் கிணறு வாசனம் தான். நீங்க மேலே இருந்தவாறு வாரியை விட்டு தண்ணி எடுக்கலாம். அந்த தண்ணி அவ்வளவு சுவையா இருக்கும். நான் நேரடியாக பார்த்தேன். அந்த மண்ணில் விளையாட பயிர்களே இல்லை. தோட்டக்கலைப்பயிர், சோளத்திலேருந்து அத்தனை பயிர்கள், கரும்பு, நெல் இருக்கிற எத்தனை பயிர்கள் இருக்கிறதோ
காற்று அமைத்து கார்ப்பரேட்டுகளுக்கு நம் மண்ணை கொடுப்பதற்காகவே ஒரு அரசாங்கம் செயல்படுகிறது. இதை எப்படி அனுமதிக்க முடியும்? சாதாரண கிராமப்புறங்களில் படிக்கிற ஏழை பகுதி மக்களுடைய கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறார்கள். பல குடும்பங்கள் கல்வி கடனை பற்றி படிக்க வைத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு பணிக்கு செல்ல முடியாத நிலையில் மிகப்பெரிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே நீதிமன்றங்கள் பாதுகாக்கப்பட்ட நிலை, மக்கள் மன்றங்கள் பாதுகாக்கப்பட்ட நிலை, ஒட்டுமொத்தமாக இயற்கைக்கு எதிரான சட்டம் போட்டு நிறைவேற்றுகிற ஒரு செயல்பாடு தமிழ்நாட்டில் மேலோங்கி இருக்கிற நேரத்தில், ஒரு நெருக்கடியான நேரத்தில் தான் மக்கள் சட்டப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நமக்கான உரிமையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விழிப்புணர்வை உருவாக்குகிற ஒரு மாநாட்டை 10 ரூபாய் இயக்கம் இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. கிராமங்கள் முழுமையிலும் இயக்கங்கள் நடத்தப்பட வேண்டும். நாம் கூட சிறிது காலத்தை அதிகமாக எடுத்துக்கொண்டு விட்டோம். அச்சத்தொட்டுகள் காரணம் இங்கே நீங்க நடத்துகிற இந்த இயக்கமே இந்த மண்ணை காப்பதற்காகத்தான், இந்த மக்களை காப்பதற்காகத்தான், இந்த மக்களை ஒரு நல்ல காப்பை காப்பதற்காகத்தான், இந்த மக்கள் ஒரு நல்ல குடிநீரை உபயோகப்படுத்துவதற்கான வகையான மாநாடுதான் இந்த அடிப்படை நோக்கம் கொண்ட 10 ரூபாய் இயக்கத்துடைய சமூக செயல்பாட்டாளர் மாநாடு. அவங்க இன்றைக்கு காற்றை சுவாசித்தாலே நுரையீரல் புற்றுநோய் வருகிறது, உடல் உண்டாலே குடல் புற்றுநோய் வருகிறது, சிறுநீரக செயல்பாடு இழப்பு வருகிறது. ஒட்டுமொத்தமாக நாம் வாழுகிற இந்த மண்ணே இதற்கு நமக்கு எதிராக மாறிவிட்டது. இதற்கு அடிப்படை காரணம் மக்கள் அல்ல, அரசாங்கங்கள். இந்த அரசுகள் தான் வாழ்விடங்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது, சட்டம் போட்டு சீரழித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய வாக்குகளுக்கு பணத்தை கொடுத்து வாக்குகளை பெற்றுவிடலாம் என்கிற அடுத்த கடவுளோடு கடவுளை இருக்கிறார்கள். அந்த வாக்குகளுக்கு கொடுக்க வேண்டிய ஊழல் முறைகேடு தீவிரமடைந்திருக்கிறது. சமூக செயற்பாட்டர்கள் பாதுகாப்பற்ற நிலை தொடர்கிறது. இன்னொருபடி மேலே சொன்னால் இந்த லஞ்சம் என்பது இன்றைக்கு அரசு அலுவலகங்களில் தலைவிரித்தார்கள். மிக மோசமான நிலைக்கு போயிருக்கிறது. ஆட்சிகள் மாறலாம், அமைச்சர்கள் மாறலாம், ஆனால் இனி எந்த ஒரு அரசாங்கமும் இந்த அதிகார வர்க்கத்தை மாற்ற முடியாது, இந்த அரசு அலுவலகங்களை மாற்ற முடியாது என்கிற அச்சத்திற்கு நானும் தள்ளப்பட்டிருக்கிறேன். அந்த அளவிற்கு மிக மோசமான நிர்வாக சீர்கேடு இந்த அலுவலகங்களில் ஏற்பட்டிருக்கிறது. இது எப்படி மாற்றப் போகிறார்கள்? எந்த ஒரு அலுவலகம் மக்களுக்கான அலுவலகம் இல்லை, தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு, தன்னை வளப்படுத்திக் கொள்வதற்கான அலுவலகங்களாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு பத்திரப்பதிவு அலுவலகங்களிலே சென்று நீங்கள் இடங்களை உங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு பதிவு செய்ய வேண்டுமானால் 1000 சதகை. ஆனால் ஊழல் முறைகேட்டோடு தவறான வகையில் பத்திரப்பதிவு செய்வதற்காகவே மாநிலம் முழுமையில் இருக்கிற சப்ரிஜிஸ்ட்ரார்கள் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். எந்த ஒரு இடத்திலையும் அதற்கான தகுதி வாய்ந்த பத்திர பதிவாளர்கள் கூட நியமிக்கப்படவில்லை. சென்னை மாநகரத்தில் மாவட்ட பதிவாளர்கள் கூட காலிப்படையிடம். சென்னை மாநகரத்தில் இருக்கிற பத்திரிகை அலுவலகங்கள் முழுமையிலும் பொறுப்பு கொடுக்கப்பட்டுதான் அங்கே துறை பதிவாளர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அடிப்படை காரணம் ஊழல் முறைகள் நிறைந்த நிலங்களை பதிவு செய்வதற்கு பொறுப்புத்துறை பதிவாளர்கள் தான் அரசியல்வாதிகளுக்கு துணையாக இருக்கிறார்கள் என்பதற்காகவே அப்படி நியமிக்கப்படுகிறது. ஆனால் லஞ்சம் வாங்கியவர்கள் பிடிக்கப்பட்டார்கள். அந்த லஞ்சம் வாங்கியதை பிடித்து ஒரு வழக்கு போட்டு அவர்களை விடுவிப்பதற்கு 1 லட்சம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் 10 லட்சம் கையூட்டு பெற்றுக்கொண்டு மறுவாக அவர்களுக்கு பதவி வழங்கின நிர்வாக சீர்கேடு தமிழ்நாட்டில் அரங்கேறி இருக்கிறது. தனத்தை நிறுத்த வேண்டும், ஒரு மறுபுரட்சி வர வேண்டும் என்றால் கிராமத்தில் இருக்கிற சமூக செயல்பாட்டாளர்கள் அவர்களை நம்பி மக்கள் ஒன்றிணைய வேண்டும். இந்த சமூக செயல்பாட்டாளர்கள் தான் நீதிமன்றத்தில் உங்களுக்கு தீர்வுகளை பெற்றுத்தர முடியும். உங்களுக்கு இலகுவான வகையில் இலவச சட்ட உதவி மையங்களை பயன்படுத்துவதற்கான ஆலோசனை வழங்க முடியும். இவர்களை பயன்படுத்தித்தான் சாதாரண குடிமகன் தன் உரிமையை உருவாக்க முடியும், பாதுகாக்க முடியும், பெற முடியும் என்கிற நம்பிக்கையோடு இந்த 10 ரூபாய் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் நன்வினை விஸ்வராஜ் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளையும், அனைத்து பிரதிநிதிகளையும், தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பிலும், தமிழக காவிரி விவசாய சங்கத்தின் சார்பிலும் வாழ்த்தி வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி